ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் அண்ட் ஆக்சசரிஸ். ஐக்கியாவில் உள்ள ஒவ்வொரு செக்ஷனையும் தனித்தனியாக கவர் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தேன். ப்ரீவியஸாக நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சீரீஸில் இன்னைக்கு இன்னொரு எபிசோடாக இந்த ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் ப்ரைஸோடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோஸ் போட்டாலும் அது மிஸ் ஆகாமல் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம காட், டைனிங் டேபிள், அது மட்டும் இல்லாமல் கார்டன் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு நிறைய ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் வித் அக்சசரிஸோடு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த செக்ஷன் ஃபுல்லாக டிவி ஸ்டோரேஜ் யூனிட். ஸோ நம்ம இப்போது டிவி கேபினெட் வைக்கிறோம் அப்படின்னா இதை பார்க்கும்போது நமக்கு ஃபேராக ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நிறைய மாடல்ஸ் இருந்தது. நிறைய டிவி ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸோடு இருந்தது. இந்த மாடல் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சரில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில், டிஃப்ரெண்ட் கலர்ஸில், அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த மாடல் கார்னர் டேபிள், நம்ம ஸ்பேஸை நிறைய ஆக்குபை பண்ணாது, நம்ம திங்ஸை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்டெண்டபிள் மாடல் டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது, காம்பேக்டாக இருக்கும். சீட்டிங் 4லேருந்து 6 பீப்புள் வரைக்கும் உட்காந்துக்கலாம். அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம லீஜராக இருக்கும்போது, வெதர் சூப்பராக இருக்கும்போது, ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட பால்கனி, கார்டனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கான கார்டன் டேபிள்ஸில் உள்ள கலெக்ஷன் ஃபோல்டபிள் மாடலோட கூட இருக்குது. ஒரு அழகான ஃபர்னிஷ்டு ஹோம்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்கா? இந்த இடம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் லிவிங் ரூம்கான செட்டப். இந்த சேர் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கான ஆர்ம் சேர். இது மட்டும் வேணும்னா கூட நம்ம தனியாக வாங்கிக்கலாம். இந்த செக்ஷன் கம்ப்ளீட் டைனிங்கான ஏரியா. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டைனிங் டேபிள் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் நிறைய சேர்ஸும் இருந்தது. ஹார்ட்வுட் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிற இந்த டேபிள் ஒரு காம்பேக்ட் மாடல் அண்ட் அசெம்பிள் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இந்த மாடல் டைனிங் டேபிளில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சூடு நல்லா தாங்கும், ஹீட் ரெசிஸ்டன்ட். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டோ இல்லை எண்ணெயோ கொட்டிச்சுன்னா கரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது. ஹேங்கிங் டின்னர் லைட்டோட, கம்ப்ளீட் டின்னர் செட்டோட ஒரு டைனிங் ஏரியாவுக்கு ஆப்டான இந்த டைனிங் டேபிளில் சீட்டிங் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 பீப்புள் வரைக்கும் உட்காந்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த சேர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது. ஐக்கியாவில் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஹோம் அக்சசரிஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது.
இந்த மாடல் ஹேங்கர் பார்த்தீங்கன்னா 8 grip கிளிப்போட வருது. ஸோ நம்ம சின்ன சைஸ் துணி கூட இதில் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாடல் ஸ்டூல் ஈரமாக இருக்கிற இடத்துல பாத்ரூம்லலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வழுக்காது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரூம்ஸில் இல்லை கபோர்ட்ஸில் இடுக்கில் அதாவது கார்னர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பிங் ப்ரஷ் தான் இது. நம்ம ஷூ பார்த்திங்கன்னா இந்த மான்சூன் டைமில் இல்லைன்னா கல்லெல்லாம் ஏறிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறது கஷ்டம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா 2-in-1 ஷூ ப்ரஷ் அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த செக்ஷனில் பாத்ரூம் அக்சசரிஸ் இருந்தது. அதில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாத் மேட். இந்த செக்ஷன் கம்ப்ளீட் பெட்ரூம்க்கான செட்டப். பெட்ரூமை எப்படி டிசைன் பண்ணலான்றதுக்கான ஐடியா மட்டும் இல்லாமல் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்றதுக்கான மாடலும் இருக்குது. இதில் நம்ம ஸ்டோரேஜ் காட் வித் மேட்ரஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த மாடல் காட்டில் தலை வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹை ஹெட்போர்ட் பெட் மாடல். பெரிய ரூமாக இருந்தால் ஹை சீலிங்காக இருந்தால் இந்த மாடல் காட் நல்லாயிருக்கும். இங்கே இருந்த பெட் ஃப்ரேம் அதாவது காட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்தது. சில மாடல்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்டும் இருந்தது. மெஜாரிட்டி ஆஃப் த மாடல் ஸ்டோரேஜோட தான் வருது. இந்த ஸ்டோரேஜோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பில்லோஸ் தலைவாணியோ இல்லை குவில்ட்டோ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. இந்த கட்டில் இந்த மாடல் காட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் பாக்ஸஸோடு வருது. காட்டுக்கு தனி ப்ரைஸ், மேட்ரஸ்க்கு தனி ப்ரைஸ். இந்த சைடில் மேட்ரஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. சிங்கிள் காட்டுக்கு டபுள் காட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இந்த காட்டோட டிசைன் சிம்பிளாக நல்லா இருந்தது. ஹெட்போர்ட் பார்த்தீங்கன்னா ஹையாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்ரஸும் நல்ல ஸ்ப்ரிங் டைப்பில் சாஃப்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த டிஸ்பிளே ஹாலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது திங்ஸ் நமக்கு பிடிச்சிருந்தா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மார்க்கெட் ஹாலில் நம்ம ஃப்ரெஷ் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். See you in the next video. Thank you.